உலக நாடுகள் முழுவதும் பரவி வரும் குரங்கம்மை தொற்று. இந்தியாவில் ஒருவருக்கு உறுதியானதால் பரிசோதனையை தீவிரமாக்க மாநிலங்களுக்கு மத்திய அரசு அறிவுரை. உத்தரப்பிரதேசத்தின் கான்பூரில் ரயில் கவிழ்க்க முயன்ற சதித்திட்டம் முறியடிப்பு. தண்டவாளத்தில் கேஸ் சிலிண்டர், பெட்ரோல் குண்டுகளை மர்ம நபர்கள் வைத்து சென்றதால் அதிர்ச்சி. படுக்கை வசதி கொண்ட வந்தே பாரத் ரயில் தயாரிப்பு பணிகள் நிறைவு. பெங்களூருவிலிருந்து ரயிலை சென்னை கொண்டு வந்து பல கட்ட சோதனை நடத்த திட்டம். போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்ட ஜாபர் சாதிக் மனைவி வங்கி கணக்கில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம். அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஆய்வில் உறுதி. மிலாது நபி விடுமுறை தேதியில் மாற்றம் செய்தது தமிழக அரசு. வரும் 16ஆம் தேதிக்கு பதிலாக 17ஆம் தேதி அரசு பொது விடுமுறை நாளாக அறிவிப்பு. சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் சபாநாயகர் அப்பாவு வரும் 13ஆம் தேதி ஆஜராக சம்மன். அதிமுகவினர் தொடர்ந்த வழக்கில் நீதிமன்றம் தீர்ப்பு. கருணாநிதி பேனா நினைவு சின்னம் திட்டத்தை தமிழக அரசிடமே சுற்றுச்சூழல் ஆய்வு நடத்த சொல்வது நியாயமானதா? மத்திய அரசுக்கு தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் கேள்வி. ஹரியானா சட்டசபை தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி தனித்து போட்டியிட முடிவு. 20 பேர் அடங்கிய வேட்பாளர் பட்டியல் வெளியீடு. டெல்லியில் பிரதமர் மோடியை சந்தித்த அபுதாபி இளவரசர் ஷேக் காலித். இந்தியா, ஐக்கிய அரபு நாடுகளிடையே 4 முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து. கொல்கத்தா பெண் பயிற்சி மருத்துவர் கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் சல்லான் எனப்படும் முக்கிய ஆவணம் எங்கே? உச்சநீதிமன்றம் கொல்கத்தா அரசிடம் சரமாரி கேள்வி. ஆயுள் மற்றும் மருத்துவ காப்பீட்டுக்கான GST வரியை குறைப்பது குறித்து ஆய்வு. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வரும் திங்கட்கிழமை அறிவிக்க உள்ளதாக தகவல். தேசிய கல்விக் கொள்கை தொடர்பாக மத்திய கல்வி அமைச்சர் தமிழக முதல்வர் கருத்து மோதல். மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் எக்ஸ் தளத்தில் கேள்வி. கர்நாடகாவில் குளோரின் வாயு கசிவு காரணமாக 20க்கும் மேற்பட்டோர் மூச்சு திணறலால் மருத்துவமனையில் அனுமதி. நீண்ட நேரம் போராடி வாயு கசிவை சீர் செய்த தீயணைப்புத் துறையினர். ஆசிய சாம்பியன்ஸ் டிராபி லீக் போட்டியில் அசத்திய இந்திய அணி ஜப்பானை 5-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி வெற்றி. வியட்நாமை சூறையாடிய யாகி சூறாவளி, பலி எண்ணிக்கை 59ஆக அதிகரிப்பு.